நாம் வேதாகமத்தில் உள்ள மலைகள் எத்தனை இருக்கிறது, அதனுடைய ஹிஸ்டாரிக்கல் வைஸ், அதாவது ஆரம்பத்திலிருந்து வேதத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் அநேக மலைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. 500க்கும் மேற்பட்ட மலைகள் வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதிலே முக்கியமான மலைகளை குறித்து கடந்த மாதத்திலே தியானித்தோம். 4 மலைகள். முதலாவது என்ன மலை என்று சொல்ல முடியுமா? அரராத் என்னும் மலை. அந்த அரராத் மலையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? இதுதான் முக்கியமான விஷயம். காத்திருக்கும் அனுபவம் நமக்கு தேவை. பேழையின் கதவை தேவன் அடைத்தார். அதை திரும்பவும் அவர் திறக்கும் வரை நாம் என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டும். சில நம்மளுடைய ஆசீர்வாதங்கள், நம்முடைய ஜெபத்திற்கான வாசல்கள் அடைக்கப்பட்ட சூழ்நிலையாய் காணப்படலாம். இன்னும் என்னுடைய வாழ்க்கை அடைக்கப்பட்டதாய் இருக்கிறது, எப்பொழுது ஒரு திறந்த வாசல் உண்டாகும் என்று சொல்லி நாம் காத்திருக்கிற சூழ்நிலையோடு கூட நிச்சயம் தேவன் ஒரு நாள் திறப்பார், நிச்சயம் என் நம்பிக்கை வீண் போகாது, அதற்கு ஒரு முடிவு உண்டு என்கிற அந்த நம்பிக்கையோடு நாம் காத்திருக்க வேண்டும். அந்த அனுபவம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் தேவை என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம். அதைத்தான் நாம் அரராத் மலையிலிருந்து நாம் கற்றுக்கொண்டோம். அடுத்ததாக என்ன மலை? மோரியா மலை. மோரியா மலை குறித்துதான அனுபவம் நமக்கு தெரியும். அங்கு தேவன் எப்படியெல்லாம் அவர் ஆபிரகாமிடத்தில் அவர் சொன்னார், அவர் என்ன செய்தார், ஈசாக்கை பலியிட்டாரா என்று சொல்லியெல்லாம் நாம் பார்த்தோம். இந்த மலையிலிருந்தனுடைய அனுபவம் நமக்கு என்ன தேவை என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். என்ன? தேவனுக்காய் எதையும் இழந்திடு. ஆண்டவருக்காக எதையும் இழக்க நம்ம ரெடியாக இருக்கணும். இந்த உலகத்தில் நம்ம எதை நேசிக்கிறோம், எந்த பொருளை நேசிக்கிறோம், எந்த மனிதர்களை நேசிக்கிறோம், அதை ஆண்டவர் விட்டுவிடுன்னு கேட்பார். அதை விட்டுவிட நாம் தயாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர் உங்களை பார்க்க, உங்கள் தாயார் வந்திருக்கிறாங்க, சகோதரர்கள் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னார், யார் எனக்கு சகோதரர்கள், யார் எனக்கு தாயும் தகப்பனும்? என்னுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களே எனக்கு சகோதரர்களும் சகோதரிகளுமா இருக்கிறாங்க. என் நிமித்தம் நீங்கள் எதை இழந்தாலும் அதை பெற்றுக்கொள்வீர்கள்னு சொல்கிறாங்க. எனவே இந்த உலகத்தில் நமக்கு பொக்கிஷங்கள் இல்லை, அது சேர்த்து வைக்க தேவையில்லை. பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். ஹல்லேலூயா, ஆமென். அடுத்ததாக நாம் என்ன மலையை குறித்து நாம் பார்த்தோம்? சீனாய் மலை. சீனாய் மலையினுடைய அங்கே அதனுடைய அனுபவம் மோசே பெற்றுக்கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிவாரத்தில் இருந்தாங்க, ஆனால் மோசே மாத்திரம் தேவனிடத்தில் அந்த பருவத்துக்கு நேராக அவர் என்ன செய்தார்? ஏறி போனார். இதனுடைய அனுபவம் என்ன? தேவனோடு நெருங்கி உறவாடுகிற அனுபவம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நெருக்கமான அனுபவம். இன்னும் தேவனே உமது அண்டையில் நான் இன்னும் நெருங்கி வரணும், அவருடைய ரகசியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் ஆண்டவர் அநேக ரகசியங்களை அவர் வெளிப்படுத்தினார். மோசே ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து உபாகம புஸ்தகம் வரைக்கும் அவர் எழுதினார். யார் சொல்லி எழுதினார்? தேவனே, யெகோவா தேவனே சீனாய் மலையில் இறங்கி அவர் எப்படி நான் அந்த உலகத்தை படைத்தேன், ஏதேன் தோட்டம் எப்படி, என்ன மனிதன் ஆதி பாவம் என்ன, எல்லாவற்றையும் மோசேக்கு அவர் வெளிப்படுத்தினார். எங்கே? சீனாய் மலையில். அந்த எபிரேய மொழி பேச்சு நடையில் தான் இருந்தது. அந்த எழுத்து நடையை கொண்டு வந்ததே யார் தான்? இந்த மோசே தான். யார் கற்றுக் கொடுத்தார்? கர்த்தர். இப்படி அநேக ரகசியங்களை தேவனிடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா அவரோடு நீங்கள் நெருங்கி சேர வேண்டும், உறவாட வேண்டும். அடுத்ததாக நாம் கடைசியாக 4வதாக ஒரு மலையை குறித்து பார்த்தோம், நேபோ மலை. இந்த நேபோ மலையினுடைய அனுபவம்
நமக்கு இருக்கணும். மோசே இதை மறக்கவே மாட்டார். ஏன்? கடைசியாக அவர் ஏறின மலை. அவர் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாதபடி நீங்கள் இருந்து எல்லாவற்றையும் என்ன செய்யலாம்? பார்த்து கொள்ளலாம். இந்த மலையினுடைய அனுபவம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? தேவனுக்காய் முற்றிலும் கீழ்ப்படியணும். அரைகுறையா அல்ல, ஏதோ நானும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்தேன் நான் பரலோகம் போயிடுவேன், இல்லை. முடிவு பரியந்த நிலைத்திருக்கணும். முடிவு பரியந்தம் அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இந்த அனுபவத்தோடு கூட நாம் அடுத்த மலைக்கு நேராக நாம் கடந்து போகிறோம். துரிதமாக நான் சொல்லி தேவனுடைய வார்த்தையை நான் முடிக்க இருக்கிறேன். தொடர்ந்து என்னோடு கூட நீங்கள் பயணியுங்கள். உற்சாகமாக இருக்கீங்களா? ஹல்லேலூயா, ஆமென். அடுத்த மலைக்கு நாம் போகலாம். கர்மேல் மலை வாசிப்போம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 19வது வசனம். 1 ராஜாக்கள் 18:19. ஆமென். கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. அன்றைய நாட்களிலே தாவீது சாலமோனுக்கு அடுத்தது ஆட்சி, அதாவது அந்த இஸ்ரவேல் தேசமே மிகவும் கரைப்பட்டது. ஒரு எந்த அளவுக்கு ஆண்டவர் எகிப்திலிருந்து கொண்டு வந்து நீ மற்ற தெய்வங்களை வணங்கக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை முழுவதுமாக கடைபிடிச்சாங்க. ஆண்டவருக்கு மிகவும் கோபம் ஊட்டினாங்க. அது யாராலனா? ஆகாப் என்கிற ராஜாவினாலே. அவன் தன் மனைவியாகிய ஏசபேலை அவளுடைய சொல் கேட்டு பாகால்களை விக்கிரக தோப்புகளை எல்லாம் உண்டாக்கி ரொம்ப இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்க? மிகப்பெரிய பாவங்கள் செய்தாங்க. அப்போ எலியா தீர்க்கதரிசி என்ன செய்தார்? அந்த ஆகாப் ராஜாவிட்ட வந்து அவர் சொல்கிறாரு, இனி 3 வருஷம் என்ன ஆகாது, இனி மழையே பெய்யாதுன்னு சொல்லி அவர் கருத்தா ஜெபித்ததுனால ஒரு துளி மழை கூட இல்லை. ரொம்ப வறண்டு அந்த தேசமே தண்ணீருக்காக அப்பத்துக்காக அலைந்து திரிக்கக்கூடிய ஒரு மிகுந்த பஞ்சம் உண்டானது. அப்போ என்ன செய்கிறாரு? தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏசபேலினுடைய பேச்சை கேட்டு எல்லா தீர்க்கதரிசிகளையும் கொலை செய்கிறாங்க. தேவனுடைய தீர்க்கதரிசிகளை கொலை செய்கிறாங்க. அப்போ எலியாவை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பெரிய வறட்சிக்கு காரணம் எலியா தான் என்று சொல்லி அவரை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ எலியா அவர் வருகிறார். வந்த பொழுது ஆகாபுக்கிட்ட சந்தித்த உடனே ஆகாப் சொல்கிறான், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்று சொல்லும் பொழுது அவர் எலியா சொல்கிறாரு, நானா கலங்க பண்ணுகிறேன்? நீரும் உன் தகப்பன் வீட்டாருந்தா இஸ்ரவேல் தேசத்தையே கலங்கடித்து கொண்டிருக்கிறீங்க, மோசம் பாக்கி கொண்டிருக்கிறீங்க. இந்த இஸ்ரவேல் நீங்கள் விக்கிரகங்களை வணங்குகிறதும் இல்லாமல் இஸ்ரவேல் ஜனங்களையும் இந்த விக்கிரகங்களை வணங்குவதற்கு பாகால்களை ஆராதிப்பதற்கு பல கூட்டங்களையே நீங்கள் திரட்டி கொண்டிருக்கிறீங்க, ஜனங்களை மோசம் பாக்கி கொண்டிருக்கிறீங்க. வாங்க கர்மேல் மலைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார்? ஒரு தனி மனிதனாக என்ன செய்கிறாரு? அவர் சவால் விடுகிறார். உடனே ஆகாப் ராஜா என்ன செய்கிறார்? கவனிங்க, இந்த சம்பவம் உங்களுக்கு தெரிந்தது தான். 450 பாகால் தீர்க்கதரிசிகளையும் 400 விக்கிரகத்தினுடைய தீர்க்கதரிசிகளையும் அவட்டத்தில் கூட்டி வராங்க கர்மேல் மலைக்கு. இங்கே ஒரு பெரிய ஒரு சவாலை எலியா சந்திக்கிறார். வாங்க பார்த்துக்கலாம், பாகாலா இஸ்ரவேலின் தேவனா, யார் பெரியவர் என்று சொல்லி இன்னைக்கு தெரிஞ்சிரும்னு சொல்லி அந்த பலிபீடங்களை கட்டி நீங்கள் உங்கள் பாகால் தெய்வங்களை கூப்பிடுங்க, பார்க்கலாம் யார் வந்து இந்த காளைகளை பட்சிக்கிறது என்று சொல்லி, அக்கினியினால் பதிலளிக்கிற தேவனே உண்மையான தேவன் என்று சொல்லி அவர் சவால் விடுகிறார். அதே போல ஆகாப் ராஜா, இஸ்ரவேல் ஜனங்கள் சுற்றி இருக்க எல்லா பாகால் தீர்க்கதரிசிகளும் கிட்டத்தட்ட 950 பாகால் வணங்குகிற தீர்க்கதரிசிகள் கூப்பிடுறாங்க.
பகலில் ஆரம்பிச்சது, இரவு முழுக்கும் கூப்பிடுறாங்க. உடம்புல கத்தியை கிழிச்சிக்கிறான் ஒருத்தன், கத்துறாங்க. ரொம்ப எளியான கூலாக டீல் பண்ணுறாரு. என்னது, தூங்கிட்டு இருப்பான், தட்டி எழுப்புங்க. எங்கேயாவது அலுவலகமாக இருப்பான். பயங்கரமாக அவர் தைரியமாக என்ன செய்கிறாரு, அவர் அந்த இடத்துல தன் சவாலோடு கூட அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார். என்ன செய்கிறாரு, இவ்வளோ நேரம் நீங்கள் கூப்பிட்டுட்டீங்க, இப்போ நான் கும்பிட்டுமான்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, அந்த காளைகளை அடுக்கி வச்சுட்டு உடனே நெருப்பு அது வந்துடக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்கிறாரு, அந்த பலியில் 4 குடம் தண்ணியை 3 முறை ஊற்ற சொல்கிறார். கிட்டத்தட்ட 12 குடம். அந்த பலிபீடமே டோட்டலாக என்ன ஆயிடுச்சு, சதன்னு ஈரமாயிருச்சு. அப்போ அவர் என்ன செய்கிறார், முழங்கால் படியிட்டு அவர் செபிக்கிறார். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36, 37 வசனங்களை நீங்கள் வாசியுங்கள். என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்னை கேட்டருளும் என்றான். உடனே என்ன செய்தது, அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, இந்த கர்மேல் மலை என்னுடைய அனுபவம் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன கற்றுக் கொடுக்கிறது? தேவனுக்காய் போராடி சவால் விட்டு சத்துருவை நாம் ஜெயிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடாது. தீர்க்கதரிசிகள்லாம் கொலை பண்ணிட்டா இந்த ஏசபேல், இனிமே நான் போக முடியுமா, போதும் கர்த்தாவே என்று சொல்லி முடங்கி போகக்கூடிய காலங்கள் அல்ல. இன்னைக்கு எதிர்ப்புகள் நிறைந்த காணப்படும். எங்கு பார்த்தாலும் பாவமான சூழ்நிலைகள் நம்மளை கெர்ச்சிக்கிற சிங்கம் போல பிசாசானவன் வகை தேடி சுற்றி திருகிறான், எவனை விழுங்கலாமோ என்று. எனவே நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, நீங்கள் வாயை போல தான் நான் வந்து உழுவுறேன்னு சொல்லி என்ன செஞ்சிடக்கூடாது, வாண்டடாக போய் மாட்டிக்கக்கூடாது. சவால் விடணும். பிரியமானவர்களே, இன்றைக்கி இந்த உலகத்தில் கிறிஸ்தவ லைஃப் என்பது ஒரு சேலஞ்சிங் லைஃப். இன்னைக்கு சாத்தான் என்கிட்ட அவன் எத்தனையோ பாவத்தை செய்யும்படி மேற்கொண்டு வருவான். ஆனால் நான் சவால் விட்டு என்ன செய்யணும், நான் ஜெயிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லது கூட்டத்தோட கூட்டமாக எல்லாரும் வரட்டும், எல்லாரும் ஜெபிக்கட்டும், பார்த்துக்கலாம். அப்படி அல்ல பிரியமானவர்களே. வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 30வது வசனம், நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று தேவன் அங்கலாய்க்கிறார். யாரை தேடிக்கிட்டு இருக்கிறாரு? ஒரு பெரிய சபை கூட்டத்தையோ அல்லது பெரிய ஒரு திரள் கூட்டத்தையோ அல்ல, அவர் ஒரு மனிதனை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம்? அந்த பாஸ்டரே பாவம் செஞ்சிட்டாரு, அவரே அப்படி இருக்கிறாரு, இந்த விசுவாசியே இப்படி இருக்கிறாங்க, நாம் எப்படி இருந்தால் என்ன? அவங்கள காட்டிலும் நான் எவ்வளவோ தேவலாம். இப்படியே நம்ம சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு ஆண்டவருக்காக எதையும் செய்யாமல் தேவனுக்காக நின்று போராடி சவால் விட்டு சத்துருவை ஜெயிக்காமல் நம்ம இன்னும் சவுளை போல பயந்து கொண்டிருக்கிறோமா? கோலியாத்கள் வரலாம், ஆனால் தாவீதைகளை தான் தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா. எல்லாரும் ஹல்லேலூயா.
ஆமே. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, தேவனுக்காய் ஒரு சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் பிரியமானவர்கள். இந்த கர்மேல் பருவ மலையினுடைய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? எலியா இருக்கிற இடத்துல நாம் இருந்தால் நாம் என்ன நினைப்போம்? எங்கே நம்ம ஜெபத்தையெல்லாம் ஆண்டவர் கேட்க போகிறாரு, நான் அவருக்காக எழுப்பி ஊழியத்தை செஞ்சிட முடியுமா, நான் போனால் நம்மளையும் கொன்ற மாட்டானா? அப்படியா எலியா ஒளிந்து ஒளிந்து வாழ்ந்தார்? அவர் தைரியமாய் போகிறாரு. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சொல்லலாம் அவர் பெரிய தீர்க்கதரிசி, ஆனால் வேதமே சொல்லுகிறது அவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் தேவனுக்காக ஒரு தனி மனிதனாய் நின்று இந்த உலகத்தில் பாவத்தை ஜெயிக்க, உபத்திரவங்களை சகிக்க நம்ம போராடி மேற்கொள்ளணும். ஒரு நாளும் சோர்ந்து போய் நம்மளுக்கெல்லாம் எதையும் சாதிக்க முடியாது, நம்மளாலெல்லாம் நிற்க முடியாது இல்லை பிரியமானவர்களே. காலங்களையும் சூழ்நிலைகளையும் காரணம் காட்டாதீங்க. நீங்கள் எங்கே போனாலும் இந்த உலகம் அசுத்தமான பாவ உலகம் நம்மளை பாவத்தில் விழத்தள்ள தான் செய்யும். நாம் தான் என்ன செய்யணும்? யோசேப்பை போல எத்தனை போத்திபார் மனைவி வந்தாலும் நான் எப்படி இருப்பேன்? நான் சவால் விட்டு நான் ஜெயிப்பேன், பாவத்தை ஜெயிப்பேன், நான் பரிசுத்தமாக தான் வாழ்வேன். தானியேலை போல எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், ஜெபிக்க தடைகள் வந்தாலும், ஏன் வேலை நான் ஜெபிக்கிற வேலை. சிங்க கெபியிலே போட்டாலும், அக்னியிலே நான் என்னை சூளையிலே தள்ளினாலும், நான் தேவன் ஒருவரை தவிர வேறு ஒருவரை நான் ஆராதிக்க மாட்டேன். இப்படி சவால் உள்ள மனிதர்களை தான் தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்லை உலகத்தோடு ஒத்து போய் என்ன பண்ணுறதுங்க, என் மச்சினே, என் பங்காளி, என் ரொம்ப நெருங்கின சொந்தம் பத்திரிக்கை வச்சுட்டாங்க, போய் தான் ஆகணும். நாமெல்லாம் சவால் விட்டு அவங்களுக்காக நான் தைரியமால நிற்க முடியாது. சபை கூடி வருதில் நான் விட்டு தான் ஆகணும். அவங்களுக்காக சில காரியங்கள் இன்றைக்கி நாம் விட்டு கொடுத்துட்றோம். விட்டு விடக்கூடாது பிரியமானவர்களே. நம் சாட்சி உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும், போராடணும். இந்த உலகம் அவர் சொல்கிறாரு, என்னையே எதிர்த்தாங்க, உங்களையும் பகைக்க தான் செய்வாங்க, எதிர்க்க தான் செய்வாங்க. நாம் ஆண்டவருக்காக சாட்சியாக நிற்கணும். ஹல்லேலூயா. நிச்சயம் அவர் என்ன செய்ய மாட்டார், நம்மளை கைவிடாத தேவன். எப்படி எலியாவின் ஜெபத்தை கேட்டு பதிலை கொடுத்து அக்கினியை இறக்கினாரோ, அக்கினியினால் பதில் கொடுத்தாரோ, இன்றைக்கும் அவர் பதில் கொடுக்க ரெடியாக இருக்கிறார். ஆனால் எலியாவை தான் தேடிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் எனக்காக ஒரு ஊழியத்தை செய்யணும் அவர் சொல்கிறார், செய்வீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். அடுத்ததாக நாம் என்ன மலை குறித்து நாம் பார்க்கிறோம்? எர்மோன் மலை. சங்கீத புஸ்தகம் 133 அதிகாரம் 3வது வசனம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இந்த மலை லெபனான் கிழக்கு மலை தொடரில் உள்ள அவருடைய மலை கூட்டங்களில் ஒன்று. இதனுடைய சிகரம் சிரியாவிற்கும் லெபனானுக்கும் இடைப்பட்ட எல்லையில் இருக்குது. கடல் மட்டத்திலிருந்து 2814 மீட்டர் உயரத்தில் அமர்ந்திருக்கு. இருக்கிறதுலே மிகப்பெரிய மலை. இந்த மலையில் தான் தேவன் மறுரூபமானார் என்று சொல்லி தேவ பக்தர்கள், வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, தாபோர் மலையில் தான் தேவன் மறுரூபமானார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, எடுத்து வாசிப்போம். வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1
இரண்டாவது வசனத்திலிருந்து நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும். 6 நாளைக்கு பின்பு ஆ இயேசு பேதுருவையும் யாக்கோவையும் யோவானையும் அழைத்து உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். ஆமென். உயர்ந்த மலை, இதே தான் நீங்கள் லூக்காலையும் நீங்கள் வாசிக்கலாம். அதே போல் மத்தேயுலையும் இந்த சம்பவம் இருக்கிறது. கவனிங்க, உயர்ந்த மலையின் மேல் யாரை கூட்டிகிட்டு போகிறாரு? இயேசு மாத்திரம் போகலை, கூட 3 சீசர்களை, முக்கியமான சீசர்களை அவர் கூட்டி கொண்டு போகிறார். பேதுரு, யாக்கோபு, யோவான், இந்த 3 பேரையும் அங்கே கூட்டிக்கிட்டு போகும் பொழுது உங்களுக்கே இந்த சம்பவம் தெரியும். அவர் என்ன செய்கிறாரு? மறுரூபம் ஆகிறார். அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவருடைய வஸ்திரம் மிகுந்த வெண்மையாக இருந்தது. எந்த வண்ணானாலையும் வெளுக்க முடியாததாக மார்க் அப்படி தான் எழுதுகிறார். அவ்வளவு வெண்மையா அவருடைய முகமே மாறி போச்சு. அவர் கூட யார் இருந்தாங்களாம்? எலியாவும் மோசேவும் எலியாவும் என்ன செய்கிறாங்க? அவரோடு கூட பேசி கொண்டிருந்ததாக இந்த சீசர்கள் அப்படியே பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவங்க என்ன செய்கிறாங்க என்று சொல்கிறாருன்னா, பேதுரு உடனே என்ன செய்கிறாரு? 5வது வசனம், ரபி, இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோமாக அப்படின்னு சொல்கிறார். இதை சொன்ன உடனே மேகம் அங்கிருந்து வந்து என்ன சொல்லுது? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. நீங்கள் லூக்கால வாசிச்சிங்கன்னா தெரியும். கவனிங்க, அங்கு பேதுரு இந்த வார்த்தையை சொல்லுவார். நம்ம என்ன செய்வோம்? ஒரு கூடாரத்தை போட்டுடலாம், ஒரு 3 கூடாரத்தை போட்டு இங்கே தங்கிடலான்னு சொல்லி, நான் தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்று அறியாமல் சொன்னார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மறுரூப மலையினுடைய அனுபவம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால், கவனிங்க, ஏசப்பா இந்த 3 பேரையும் கூட்டிகிட்டு போகிறார். எதுக்காக கூட்டிகிட்டு போகிறாரு? ஏன் கூட்டிகிட்டு போகணும்? அங்கே ஏன் அவர் மறுரூபம் ஆகிறார்? இதில் ஒரு பெரிய ஒரு தீர்க்க தரிசன அடையாளமே அடங்கி இருக்குது. காரணம் என்னன்னா, மோசே, எலியா. நீங்கள் மோசே குறித்து பார்க்கும் பொழுது அவர் ஒரு நியாயப்பிரமாணன். எலியாவை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் அடையாளமாக இருக்குது. அப்போ நியாயப்பிரமாணத்துக்கும் தீர்க்க தரிசனங்களுக்கும் நிறைவேறுதலாக தான் அங்கு தேவன் என்ன செய்யப்படுகிறாங்க? அந்த 3 பேரும் சம்பாஷணையோடு அவங்க பேசி கொண்டிருக்கிறாங்க, உரையாடி கொண்டிருக்கிறாங்க. அங்கே ஒரு மறுரூபம் அடைகிறார்கள். இந்த இடத்துல பேதுரு தேவையில்லாமல் என்ன சொல்கிறாரு? இயேசுவையும் மோசே எலியாவையும் என்ன செஞ்சிடறாரு? ஒன்று சேர்த்துறார். ஒன்று சேர்க்கலாமா? இயேசு எப்படிப்பட்டவர்? அவர் பிதாவினுடைய குமாரனாய் இருக்கிறார். ஆனால் மோசே எலியாவும் யாருங்க? அவர்கள் நம்மளை போல ஒரு மனிதர்கள். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாரு? பேதுரு ஒன்று இணைச்சிட்றார். தேவன் இயேசுவுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அவர் என்ன செய்யலை, அங்கே கொடுக்கலை. ஏதோ ஒன்று அப்படியே பேசி விட்டுறது. அதனால தான் பேதுருக்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, பிதா சொல்கிறாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். இன்றைக்கி நாம் அதுபோல் தான் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் இந்த உலகத்தையும் இயேசுவையும் ஒரே மாதிரி பார்வையில் நம்ம என்ன செஞ்சிடறோம்? பார்த்துட்றோம். எல்லாம் ஒன்று தான், ஈக்குவல் தான் அப்படின்னு நினச்சிட்றோம். அந்த எண்ணம் நமக்குள்ளே வரக்கூடாது. சபைக்கும் வெளியில் இருக்கிறதுக்கும் நிறைய அனுபவம் இருக்குது. நிறைய இங்கே
சபையினுடைய காரியங்கள், வேதத்தினுடைய மகத்துவங்கள், இதையும் கல்வியும் நீங்கள் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணிடக்கூடாது. இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நம்ம கொடுக்கணும். இன்னொன்று அவர் என்ன சொல்கிறாரு, கூடாரம் போட்டுடலாம். மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு கூடாரம், இங்கேயே இருந்துடலாம், இந்த மலையிலேயே தங்கிடலாம். கூடார பண்டிகைக்கு போயிட்டாரு பேதுரு. அந்த அனுபவத்தை ஆண்டவர் எதிர்பார்க்குறார். உங்கள் வாழ்க்கை மறுரூபம் ஆகணும். நான் எப்படி மறுரூபம் ஆகினேனோ அதனுடைய அடையாளமாக தான் நீங்களும் என்ன செய்யணும், மறுரூபமாக்கப்பட்டு தான் எங்கே போக போகிறீங்க, பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நுழைய போகிறீங்க. அதுதான் நம்ம பவுல் தெசலோனிக்கேயரில் சொல்லும்பொழுது அவர் சொல்கிறார், ஒரு நிமிஷத்தில் என்ன செய்ய போகிறீங்க, நீங்கள் மறுரூபம் ஆயிடுவீங்க. அவர் மின்னலை போல் அவர் வருவார். அப்போ மறுரூபம் அடைஞ்சாதான் எங்கே போக முடியும், பரலோக வாழ்க்கைக்குள்ளே நம்ம போக முடியும். அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நம்ம இங்கேயே டென்ட் போட்டு இப்படியே வாழ்ந்துடலாம். இல்லை பிரியமானவர்களே, நீ மலையை விட்டு இறங்கி போனால் தான் என்ன பண்ண முடியும், நீ ஒரு சபையாக, சுவிசேஷகனாக, அப்போஸ்தலனாக, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவரனாக நீங்கள் எழும்ப முடியும். ஏதோ நான் அங்கே மலைக்கு வந்துட்டேன், நான் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்கு வந்துட்டேன், இதே போதும்னு சொல்லி அப்படியே தங்கி விடுகிற அனுபவம் அல்ல பிரியமானவர்களே. நீங்கள் வேதத்தை அந்த தொடர்ச்சியை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டில் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் மலையை விட்டு இறங்கி வந்த உடனே அநேக ஜனங்கள் அவரிடத்துல ஓடி வருவாங்க, சுவிசேஷத்தை கேட்க, உபதேசங்களை கேட்க, அற்புதங்களை பெற்றுக்கொள்ள. அவர் இயேசுக்கிட்ட இறங்கி வருவாங்க, தேடி வருவாங்க. இன்றைக்கும் ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறாங்க. நாம் மறுரூபம் ஆகணும். ஹல்லேலூயா. எழுப்புதல் அடைய வேண்டும். இந்த எர்மோன் மலை, இந்த மறுரூப மலையினுடைய அனுபவம் நமக்குள்ளே வேணும். ஏதோ அப்படியே நம்ம அமைதியாக இங்கேயே தங்கிடலாம், போதும், பெற்றுக்கொண்ட ரட்சிப்போடு நின்றலாம், இதுவரைக்கும் சபை கூடி வருகிறோம் அதோடு நின்றலாம். இல்லை பிரியமானவர்களே, அடுத்து நாம் சபையாக எழும்ப வேண்டும். அடுத்து நாம் அநேக ஜனங்களை மீட்புக்கு நேராக கொண்டு வர வேண்டும். தேவனுடைய திட்டம் என்ன, அவருடைய நோக்கம் என்ன, அதை நாம் அறிந்து கொண்டு அதற்காக நாம் ஓட வேண்டும் பிரியமானவர்களே. அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். நம்ம மலை மேலே உள்ள பட்டணம் தான், ஆனால் நம்ம எப்படி இருக்கணும், கூடாரம் போட்டு ஒளிஞ்சு கொண்டு இருக்கக்கூடாது, நம்ம ஒளியாக இருக்க வேண்டும். எல்லா இருக்கிறவருடைய பட்டணங்களுக்கு நம்ம எப்படி இருக்கணும், ஒளியாக நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் மற்றவர்களுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கிறோமா? இல்லை இன்னும் என் வாழ்க்கை மறுரூபமாகாமையே, எப்படி நான் ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி எப்படி நான் பாவத்தை செய்து கொண்டு இருந்தேனோ அதே அனுபவம் தான் எனக்குள்ளே இன்னும் இருக்குது. நான் இன்னும் மறுரூபம் ஆகலை. மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுவது, அல்லது இன்னும் இந்த உலகத்தை நேசிப்பது, இன்னும் அதே வார்த்தைகளை பேசி கொண்டிருப்பது, இன்னும் அதே போல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பது, இன்னும் அசுத்தமாகவே வாழ்வது, இன்னும் அப்படியே நான் சினிமா, உலக சிற்றின்பம் இப்படியே மூழ்கி இருக்கிறது. இல்லை பிரியமானவர்களே, நம்மளுடைய முகம் இயேசுவை போல மறுரூபமாக வேண்டும். இயேசுவை போல நாம் மாற வேண்டும். அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டும். இதற்காக தான் தேவன் நம்மை இந்த மறுரூப மலையினுடைய அனுபவத்துக்கு நேராய் நம்மை அழைத்து கொண்டு போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே இதை நாம் கருத்திலே கொண்டு நாம் தேவனுக்காய் போராடுவோம். அதைத்தான் பேதுரு தன்னுடைய நிருபத்தில் அவர் இங்கே எழுதுகிறார். 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா அங்கே தெளிவாய் குறிப்பிடுகிறார். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13 நம்ம வாசிச்சோம்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். ஆமென். பாருங்க, இது யார் சொல்றா? அதே பேதுரு தான். கூடாரம் போட்டு இங்கேயே தங்கலான்னு சொன்ன அதே பேதுரு தான் என்ன சொல்கிறாரு, இல்லைங்க இது உலகங்கிற கூடாரம், அது சீக்கிரம் அது அழிஞ்சிரும். இந்த கூடாரத்தில் தங்குறது அது டெம்பரவரி தான், நமக்கு பெர்மனண்ட்டாக ஒரு வாசஸ்தலம் இருக்குது. அது எங்கே இருக்குது? பரலோகத்தில் உண்டு என்பதை அவர் என்ன செய்கிறாரு, அவர் அழகாக இங்கே நினைப்பூட்டி எழுதுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இதை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு,
17வது வசனத்தில் அவர் சொல்றாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றபோது. இதையெல்லாம் நான் கண்ணார கண்டேன், நான் பார்த்தேன். இவர் என்னுடைய நேசகுமாரன் சொல்லி சொன்ன அந்த சத்தத்தை நாங்கள் கேட்டோம். எனவே நான் இயேசுவை போல நான் மறுரூபமாய் மாற வேண்டும். அதைத்தான் பவுல் தன்னுடைய நிருபத்திலையும் அவர் இங்கே நினைவு போட்டுகிறார் பிரியமானவர்களே. எனவே இப்படிப்பட்ட அனுபவம், நான் மறுரூபம் ஆகிவிட்டனா என்று சொல்லி அனுபவம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அடுத்ததான மலை, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 30 வாசிப்போம். மத்தேயு 26:30. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 39. பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார், அவருடைய சீஷரும் அவரோட கூட போனார்கள். இங்கே நல்லா கவனிங்க, அவர் சொல்கிறாரு வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார். அப்போ என்ன செஞ்சிருக்காரு? அன்னைக்கு தான் போனாரா? அடிக்கடி ஒலிவ மலைக்கு என்ன செஞ்சிருக்காரு? அவர் போயிருக்கிறார். நீங்கள் வேதத்தில் சுவிசேஷ புத்தகங்களை வாசிங்கன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் அவர் அநேக நேரம் தனித்து இருக்கும்படி அவர் மலைக்கு போனார். நீங்கள் வாசிக்கலாம். அதெல்லாம் எங்கே போனார்? இந்த ஒலிவ மலைக்கு தான். இந்த ஒலிவ மலை இன்றைக்கும் இருக்குது. அதனுடைய எருசலேமினுடைய பழைய நகருடைய கிழக்கிலிருந்து இணையும் ஒரு மலை தொடராக இருக்கிறது. இதனுடைய உயரம் 826 மீட்டர். யூதேய மலைகளில் ஒன்று. இங்கே கிட்டத்தட்ட 1,50,000 சமாதிகள் இருக்குது. ஏன் தெரியுமா? மலையில் போய் சமாதி கட்டியிருக்காங்க, அடக்கம் பண்ணியிருக்காங்க. ஏன் தெரியுமா? சரித்திரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஒலிவ மலையிலிருந்து தான் இயேசு பரலோகம் போனார். இந்த ஒலிவ மலைக்கு தான் திரும்ப வருவேன்னு அவர் 2ஆம் வருகையில் திரும்ப வருவேன்னு சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் அவர் தீர்க்க தரிசனமாக சொன்னதுனால பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள், பெரிய வேதாகம பண்டிதர்கள் அநேகரை இங்கே தான் என்ன செஞ்சுருக்காங்க? அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அவர் வரும் பொழுது மரித்தவர்கள் உயிரோட எழுந்திருப்பாங்க அடையாளமாக. இதெல்லாம் இன்றைக்கும் இருக்குது. அதனால தான் இந்த மலைகளை குறித்து தானே அந்த சம்பவங்களையும் அதனுடைய சரித்திரபூர்வமான சில ஆதாரங்களையும் நான் உங்களிடத்தில் அதை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். எனவே இந்த ஒலிவ மலையினுடைய அனுபவம் நமக்குள்ளே இருக்குதா? என்ன அனுபவம்? ஜெப வீரனாய் நாம் மாற வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த ஒலிவ மலைக்கு போய் தான் அவர் ஜெபித்தார். அந்த கிறிஸ்தவனை தோட்டத்தில் அவர் ஜெபித்த பொழுது சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் 1 மணி நேரமாவது ஜெபித்திருக்கலாமே, ஜெபிக்கக்கூடாதா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட அநேகருடைய வாழ்க்கையில் ஜெபம் இருக்குது. எப்படி தெரியுமா இருக்குது? கூட்டத்தோடு ஒன்றா ஒரு குடும்ப ஜெபமா, அல்லது ஒரு கூடுகையா, ஒரு ஜெப கூடுகையா, அல்லது ஒரு ஜூம் மீட்டிங்கா, எல்லாரும் இணைஞ்சிருவாங்க, எல்லாம் ஜெபிப்பாங்க, ஜெப ஆவி இருக்கும். ஆனால் தனிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கை, ஒரு தனி ஜெபம், தேவனோடு கூட ஒரு நெருங்கிய உறவு காணப்பட வேண்டும். இந்த ஜெபம் என்பது எதற்கான அடையாளம் தெரியுங்களா? நீங்கள் நின்னா என்ன செய்யலாம்? நீங்கள் காலால் நின்னீங்கன்னா என்ன செய்யலாம்? குதிக்கலாம். உந்தி என்ன செய்யலாம்? குதிக்கலாம். ஆனால் முட்டி போட்டு குதிக்க முடியுமா? குதிக்க முடியாது. இதனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? ஏன் முழங்கால் படி போட்டு ஜெபிக்கிறாங்கன்னு சொல்லி, அதாவது என் சுய காலால் நான் நின்னா நிச்சயம் என்ன செஞ்சிருவேன்? என்னால் சாதிச்சிட முடியும், என்னால் செஞ்சிட முடியுங்கிற அந்த இருதயத்துக்குள்ளே அந்த எண்ணம் வரும்.
அதே முழங்கால் நின்று ஜெபிக்கும் பொழுது என்ன சிந்தை தான் இருக்கணும்? என்னால் ஒன்றும் செய்ய முடியாதையா, இயேசுவே நீங்கள் தான் எனக்கு என்ன செய்யணும்? உதவி செய்ய முடியும். என் வாழ்க்கையை மாற்றுவது நீர் தான், என் வாழ்க்கையை செழிப்பாக்குவது நீர் தான், என் ஊழியத்தை பிரகாசிக்க செய்கிறது நீங்கள் தான், என் சபையை உயிர்ப்பிக்கிறது நீங்கள் தான். அநேகர் மாங்குன்னு ஊழியங்களை செய்வாங்க, எத்தனையோ இடங்களுக்கு போவாங்க வருவாங்க. ஆனால் தனிப்பட்ட ரீதியாக ஒரு ஜெப வாழ்க்கை காணப்படாது. ஜெபிக்க நேரம் இல்லைங்க. அநேகர் சொல்லுவாங்க ஜெபிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும், அந்த தாகம் மனசுக்குள்ளே இருக்கும். ஆனால் நமக்கென்று ஒரு தனிப்பட்ட ஒரு நேரம் இருக்கா? ஜெப நேரம் இருக்கா? அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கணும், நேரம் கிடைக்கும் பொழுது ஜெபிக்கணும், வேலைக்கு சென்று வந்து ஜெபிக்கணும், ஒரு அறை இருக்கணும், ஜெப அறை. அல்லது அந்த ஒரு வீடு ஒரு அறை இருக்குதுன்னா அதனுடைய பகுதி அது என்னுடைய ஜெபிக்கக்கூடிய அந்த இடம், அது சொல்ல முடியுமா? அன்னைக்கு இயேசுவை கைது செய்ய வேண்டும் என்று சொல்லி, பிடித்து செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வந்த பொழுது எல்லா சீசர்களும் ஓடி போயிட்டாங்க. ஒருவேளை இயேசுவோடு கூட அந்த 1 மணி நேரம் அவர்கள் ஜெபித்திருப்பானார்களாம், நிச்சயமாக தைரியம் வந்திருக்கும். அந்த சோதனையை ஜெயிக்க, அந்த உபத்திரவங்களை சகிக்க, இயேசுவோடு கூட சிலுவையை சுமக்க அவங்க ரெடியாக இருந்திருப்பாங்க. அவங்க ஜெபிக்காதனால தான் நிறைய நேரங்களில் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சீசர்களை போல தான் ஜெப வாழ்க்கை தான் அநேக நேரங்களில் நமக்கு தோல்வியை கொண்டு வருகிறது, குடும்பத்தில் கஷ்டத்தையும் உபத்திரவையும் கொண்டு வருகிறது. அதுக்கு ரீசன் என்ன? நம்மளுடைய ஜெப குறைவு. மோர் ப்ரேயர் மோர் பவர், லெஸ் ப்ரேயர் லெஸ் பவர், நோ ப்ரேயர் நோ பவர். ஒன்றுமே இருக்காது. ஜெபம் மிகுந்த அவசியம் நமக்கு தேவை. எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவரோடு கூட ஜெபத்தில் நேரம் செலவிடுகிறோமோ, இன்றைக்கி நிறைய பேருக்கு போங்க ஜெபம் பண்ணால் தூக்கம் வருதுங்க, தனியாக போனாவே ஜெபிக்க தூக்கம் வந்துடுது. இல்லை, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது என்ன நினச்சி ஜெபம் பண்ணோம்? ஆண்டவர் என் கூட நான் பேச போகிறேன், அவரோடு கூட நான் உரையாட போகிறேன், அவரோடு கூட. இன்றைக்கி நம்ம ஃபோனில் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது தூங்கிடுவோமா? இல்லை ஒரு பக்கத்தில் உங்களை சந்திக்க வந்திருக்காங்க உங்களோட பேசுகிறதுக்கு, பேச தூங்கிடுவோமா? எவ்வளோ ஆர்வமாக பேசுவோம். ஃபோனில் பேச நேரம் இருக்குது, மற்றவர்களோடு நிறைய உலக காரியங்கள் மற்றவங்களை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு நேரம் நிறைய இருக்குது. ஆனால் ஜெபிக்க நேரம் இல்லை. பிரியமானவர்களே, இந்த ஒலிவ மலையினுடைய அனுபவம் நமக்கு தேவை. அதிக நேரம் நம்ம ஜெபிக்கணும், நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஜெபிக்கணும், ஜெப ஆவியினால் ஊற்றப்படணும். அன்னாளினுடைய ஜெப வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையை மாற்றி போட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே. எசேக்கியாவினுடைய ஜெபம் 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தது. நமக்கு எவ்வளோ நேரம் நம்ம ஜெபிக்கிறோம்? வீட்டுக்கு போனாவே டிவி சீரியல் அதுலேயே நேரம் போயிடுது. எங்கேருந்து நமக்கு ஜெபிக்கிறது? மனம் திரும்புவோம், ஜெப நேரத்தை நாம் அதிகப்படுத்துவோம். கடைசியாக நாம் ஒரு மலையை குறித்து நாம் பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 33வது வசனம், மார்க் 15:22, யோவான் 19:17. கபாலஸ்தலம் என்றும் அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்துக்கு அவர்கள் வந்தபோது. அதே போல் நீங்கள் யோவான் 19:17 வாசிங்கன்னா, தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார்கள். நீங்கள் நினைக்கலாம், இது ஒரு இடம் தானே, இது என்ன ஒரு மலையா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இப்போ அது மலை, அதுக்கு பேர் கல்வாரி மலை. இப்பையும் நீங்கள் நினைக்கலாம் அது ஒரு 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 நிறைய பேர் சொல்கிறாங்க அது ஒரு பாறை நிறைந்த இடம், அது ஒரு பெரிய மலை கிடையாதுன்னு சொல்லி. ஆனால் எருசலேமுக்கு வெளியே இது இருக்குது. இப்போ இதை புனித மவுண்ட் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, இதை அழைக்கிறாங்க, ஒரு புனித மலை என்று சொல்லி. அதனால தான் கல்வாரி மலை குறித்து நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். இப்போ அங்கே தேவாலயங்கள் இருக்கிறது. கல்வாரி மலை
இருக்கிறது. அநேக பேர் அங்கே என்ன செய்கிறாங்க, அங்கே போகிறாங்க. இந்த மலையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? கல்வாரி மலை, நீ சிலுவை சுமந்து இயேசுவை பின்பற்றுவதை என்னுடைய அனுபவம் நமக்கு தேவை என்பதை நம் கற்றுக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, இயேசுவானவர் எப்படி அவர் இந்த உலகத்தில் வந்து அவர் சிலுவையை சுமந்து அந்த கொல்கதா என்னப்பட்ட அந்த மண்டையோடுகள் நிறைந்த அந்த மலையிலே அவர் சிலுவையை சுமந்து அவர் சென்றாரோ, இன்றைக்கும் பிரியமானவர்களே நாம் சிலுவையை சுமக்க வேண்டும். ஏனென்றால் இயேசுவானவர் நம்மை அழைத்த போது, ஒவ்வொருவரையும் அழைத்த பொழுது அவர் சொன்னார், தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன், அவனே எனக்கு உண்மையான சீஷன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த சிலுவையை சுமக்கக்கூடிய அனுபவம் நமக்குடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 13 வசனங்களிலிருந்து நாம் வாசிப்போம். பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூசிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஆதலால் உங்களில் ஒருவன் கொலைபாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டானாயாவது பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதிநிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். பேதுரு இந்த நிருபத்தை எழுதும் பொழுது எங்கிருந்து எழுதுறார் தெரியுமா? எந்த ஆட்சியின் கீழே இதை எழுதுறார் தெரியுமா? ரோம பேரரசன் நீரோ மன்னன். கிறிஸ்தவர்களே இருக்கக்கூடாது, கிறிஸ்தவர்களையே அழிக்கணும். எவ்வளோ உபத்திரவங்களை அனுபவிச்சாங்க அப்போஸ்தலர்கள், சீஷர்கள், சுவிசேஷகர்கள். அந்த பாடுகள் மத்தியில் அவர் சொல்கிறாரு, நீங்கள் பாடுபட்டால் எப்படி இருங்க? சந்தோஷப்படுங்கய்யா. நீங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டீங்கன்னா பாக்கியவான்கள் என்று எண்ணுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் சொகுசான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை தான் விரும்புகிறாங்க. போதும். நிறைய பேர் சொல்கிறாங்க என்னன்னு, இங்கே தான் ரசிக்கப்பட்டிருப்பாங்க, ஞானஸ்நானம் எடுத்திருப்பாங்க, சபைக்குடி விசுவாசியாக இருந்திருப்பாங்க. இன்றைக்கி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப தூரமாக இருக்குதுங்க, பஸ் ஏறி வர முடியல, ரொம்ப நேரம் ஆகுது, அதனால நாங்கள் பக்கத்துலேயே இருக்கிற சர்ச்சுக்கு போயிட்டோம். இந்த பாடே அனுபவிக்க முடியலையே, எங்கேருந்து ஆண்டவர் நம்மளை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போவார்? நோ பெயின் நோ கெயின். வேதனை இல்லாமல் வெற்றி இல்லைங்க, சோதனை இல்லாமல் சாதனை இல்லை. நீங்கள் ஆண்டவருக்காக நிற்கிறீங்க. ஒரு கிறிஸ்தவனா இந்த உலகத்தில் நான் சாட்சியாக வாழணும்னா நிந்திக்கப்படணும், பாடுகளை அனுபவிக்கணும். போங்க பிரதர், எங்கேயாவது போய் சுவிசேஷம் சொன்னாவே மிரட்டுறாங்க, திட்டுறாங்க. அதனால் நாங்களாம் சொல்ல மாட்டோம். சொல்ல தான் செய்வாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அந்தனுடைய மத்தியிலையும் அந்த எதிர்ப்புகள் மத்தியிலும் தான் ஊழியத்தை செஞ்சாங்க. நான் சுருக்கமாக சொல்லிட்டேன். மர்காசியஸ் அவருடைய ஊழியத்தினுடைய பிரச்சனைகள் என்னென்ன நடந்துச்சு தெரியுங்களா? அவருடைய முழு சரித்திரத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். அந்த நாசரேத்தை சுற்றி அவர் பல திருச்சபைகளை உண்டாக்குனார். அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்கள், அந்த ஜமீன்தார்கள் சொல்லுவாங்களே அந்த நாட்களில், அவர் மேலே கேஸ் எல்லாம் போட்டாங்க. அவர் நீதிமன்றத்தில் போய் அந்த வழக்குகளுக்கு அவர் பதில் கொடுத்தார். அவர் நன்கு படிச்சிருந்ததுனால அதையெல்லாம் அவர் மேற்கொண்டார். சாதாரண கிடையாது. அவர் வந்தாங்க, காசு பணம் இருந்துச்சு, ஊழியத்தை செஞ்சிட்டாரு இல்லை, எதிர்ப்புகள் இருந்துச்சு. எப்போ? இயேசு இருந்தப்பையும் எதிர்ப்பு தான்,
அப்போஸ்தலர் நாட்கள்லையும் எதிர்ப்பு தான், இன்றைக்கும் எதிர்ப்பு தான். கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்ன தான் இருக்கும்? எதிர்ப்புகள், பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள் இருக்க தான் செய்யும். ஆனால் நாம் என்ன செய்யணும்? தளராமல் ஊழியங்களை செய்து கொண்டே தான் இருக்க வேண்டும். சுவிசேஷத்தை சொல்லி கொண்டே தான் இருக்கணும். எதற்கும் நம்ம பயந்து முடங்கி போயிடக்கூடாது. அதற்காக வாண்டடாக போய் மாட்டக்கூடாது. ஞானமாக நடந்துக்கணும். முடிந்த அளவுக்கு என்ன செய்யணும்? டோட்டலாக என்ன செஞ்சிடக்கூடாது. நான் அந்த விபி சொல்லித்தே நடத்த மாட்டேன், இதையே நான் செய்ய மாட்டேன், நான் சுவிசேஷமே சொல்ல மாட்டேன், நான் காணி கொடுத்துட்டா போதும், அப்படியெல்லாம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஊழியங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். பாடுகளை அனுபவித்து கொண்டே இருக்க வேண்டும். தேவனுக்காய் சிரமங்களை அனுபவித்து கொண்டே இருக்கணும். நெருக்கமான இடுக்கமான வாசல் வழியாக தான் என்ன செய்யணும்? உட்பிரவேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த கல்வாரி மலையினுடைய அனுபவம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டும். பாடுபடுகிற சிந்தை, அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும். நிறைய எதிர்ப்புகள் வரும் கிறிஸ்தவத்தின் நிமித்தம். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன செய்வாங்க? பல இன்னல்களை கொண்டு வருவாங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்களோட போய் சண்டை போடாதீங்க. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் சண்டை போடுறாங்க. அயலகத்தாரும் கூட பார்க்கறதில்ல. நானா நீயா பார்த்துடலாமா? அப்படி இல்லை பிரியமானவர்களே. இதெல்லாம் சின்ன சின்ன கஷ்டம், துன்பம், அது சரியாயிரும், மாறிடும். அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த நிலைமைகளை கர்த்தர் மாற்றி போடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. இந்த நாட்களிலும் நாம் ஒரு 4 மலைகளை குறித்து நாம் தொடர்ச்சியாக நாம் சிந்தித்தோம். முதலாவது என்ன மலை? கர்மேல் பர்வதம், கர்மேல் மலை. எலியாவினுடைய வாழ்க்கை சவால் நிறைந்ததாக காணப்பட்டது. இன்றைக்கும் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்னதாங்க? சவால் நிறைந்தது. அந்த அனுபவத்துக்குள்ளே வாங்க. இரண்டாவதாக என்ன மலை? ஹெர்மோன் மலை, மறுரூப மலை. தேவன் மறுரூபமானார். அது எதை குறிக்கிறது? நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாகணும். ஏதோ ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு அமைதியாக இல்லாதபடி நாம் தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும். மலை மேல் உள்ள பட்டணமாய் நாம் காணப்பட வேண்டும். தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக நம்ம ஒரு மலையை குறித்து பார்த்தோம் இந்த நாளில். ஒலிவ மலை. ஜெப வீரனாய் நாம் மாற வேண்டும். ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். நாம் அதிக நேரம் தனிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கை நமக்கு காணப்பட வேண்டும். எல்லாத்தையும் நான் சுயமாக எல்லாத்தையும் சாதிச்சிடுவேன், என் காலால் நின்றுவேன் இல்லாமல் எல்லா காரியத்தையும் சின்ன தேவையாக இருந்தாலும் முழங்கால் படியிட்டு நாம் ஜெபத்தில் ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்த வேண்டும். கடைசியாக கல்வாரி மலை. பாடுகளின் நேராக உபத்திரவத்தின் மத்தியில் நாம் கடந்து வர வேண்டும். தேவனுக்காய் பாடுகளை சகிக்க வேண்டும், உபத்திரவங்களை சகிக்க வேண்டும், சோதனைகளை சகிக்க வேண்டும். சுகபோக கிறிஸ்தவனாய் அல்ல, ஒரு சாட்சியுள்ளவனாய். அன்றைய நாட்களில் எப்படி மிஷனரிமார்கள், சீசர்கள், அப்போஸ்தலர்கள், இயேசுவானவர் எப்படி பாடுகளின் வழியாய் அவர் பரலோகம் சென்றாரோ அதே போல நாமும் பாடுகளின் வழியாய் பரலோகம் செல்வோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இந்த நாளிலும் கடந்த மாதத்திலிருந்து இந்த வரைக்கும் இந்த வேதாகமத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மலைகளை குறித்து நாம் தியானித்தோம். இன்னும் அநேக மலைகள் உண்டு. அதையெல்லாம் நீங்கள் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் அதை தெரியப்படுத்துங்க, தியானிங்க. இந்த 8 மலைகள், அரராத்து மலை, காத்திருக்கும் அனுபவம் எனக்கு வேண்டும். மோரியா மலை, தேவனுக்காய் எதையும் இழக்க வேண்டும் என்கிற அனுபவம் எனக்குள்ளே இருக்கணும். சீனாய் மலை, தேவனோடு நெருங்கி ரகசியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். நேபோ மலை, தேவனுக்காய் முற்றிலும் கீழ்ப்படிய வேண்டும். கர்மேல் மலை, இந்த உலக வாழ்க்கை ஒரு சவால் நிறைந்த வாழ்க்கை. தேவனுக்காய் நான் போராடி நான் சத்துருவை ஜெயிப்பேன். அடுத்து ஹெர்மோன் மலை, மறுரூப மலை, நான் தேவனுக்காய் மறுரூபமாய் மாறி அவரை போல நான் வாழ்வேன்.
7வதாக ஒலிவமலை, நான் ஒரு ஜெப வீரனாய் நான் மாறுவேன். 8வதாக கல்வாரி மலை, நான் தேவனுக்காய பாடுகளை சகிப்பேன். இப்படிப்பட்ட அனுபவத்துக்கு நேராய் நான் வருவேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் வீட்டிலேயே உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த மலையினுடைய அனுபவம் எனக்குள்ளே காணப்படுகிறதா என்று சொல்லி நாம் தியானித்து பார்ப்போம், சிந்தித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் இந்த அனுபவம் எனக்குள்ளே இருக்கிறதா, இல்லை ஏதோ நான் ஒரு ரட்சிக்கப்பட்டுட்டேன், சபை கூடி வருகிறேன், நானும் ஒரு விசுவாசி, தேவனுக்காக எதையும் செய்யணுங்கிற கட்டாயம் இல்லை, இந்த அனுபவங்களெல்லாம் நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் கடைபிடித்ததே இல்லை, பெற்றுக்கொண்டதே இல்லை என்று சொல்லி நினைக்கிறீங்களா? இன்றைக்கே ஒப்பு கொடுங்க. இந்த அனுபவத்துக்கு நேராக அனுதினமும் நான் கடந்து வருவோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.